திரு அக்னீஸ்வரன், எப்படி பார்க்குறீங்க விஜயனுடைய புகாரை? நீங்கள் ஆதரிக்கக்கூடிய இபிஎஸ்க்கும் அதே மாதிரி பாரபட்சம் இருக்கா? விஜய் சொல்லக்கூடியதை எப்படி பொருட்படுத்தலாம்? இல்லை சார், நீங்கள் அதிமுகவையும் திமுகவுக்கும் தான் இங்கே போட்டி. அதனால் 196 தொகுதிகளை முதல் முறையை முடிச்சுட்டு இது 2வது முறையை தேர்தல் அந்த அறிக்கையை கொடுத்துட்டு அதற்கு பிறகு வேட்பாளர்கள் அறிவித்து 2வது சுற்றுப்பிரயாணத்தை 70 வயதிலும் ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்து இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பம்பரமாக சுழண்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை கொண்டு போயிட்டு இது இன்னொரு கட்சியோட இது பண்ணுறது எனக்கு கேள்வியை புரிஞ்சுங்க. நான் இவரையும் ஒப்பிடலை. இவர் பாகுபாடு காட்டப்படுவதா சொல்கிறாருல, இபிஎஸ்க்கு அதே மாதிரி பாகுபாடு இருக்கா? விஜயனுடைய குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். நான் 2 பேரும் ஒப்பிட்டு பாகுபாடு என்ன பாகுபாடு என்ன பாகுபாடு இருக்குது? இல்லை, அவர் முடக்கிறாங்க, குழியை பிரித்து போடுறாங்க, போலீஸ் பாதுகாப்பு போடலை, கண்டுக்காமல் விட்டுறாங்கன்னு விஜய் சொல்கிறாரு. அந்த கருத்தை கேட்குறேன் நான். இப்போ தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுத்தீங்களா? நான் கொடுத்துருக்காங்கல்ல. அதுக்கு என்ன, அந்த கொடுத்ததுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? அதான் இன்னைக்கு கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு விவரம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ அந்த அறிக்கை என்கிட்ட இருந்து அப்போ அந்த அறிக்கையை வச்சுட்டு இல்லை சார், ஜனநாயகத்தில் பெரிய படுகொலை நடக்குதுன்னா இதுதான் படுகொலையை. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பெரம்பூரில் நிற்கிறீங்க. பெரம்பூரினுடைய காவல் நிலையம் பெரம்பூரில் இல்லை, அதற்கு பேர் செம்பியம் காவல் நிலையம். அந்த செம்பியம் ஏசி உதவி ஆணையர், அதுக்கு மேலே கொளத்தூர் டிசி, அது பெரவலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது. அங்க போய் நீங்க ஆன்லைன்ல கொடுத்து இந்த நடவடிக்கைலாம் எடுத்தீங்களான்னு கேட்டா இல்லைங்க இது திமுக. அந்த கவர்மெண்ட் தான் முடிஞ்சு போச்சா சார்? இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி தான். அப்ப திரும்ப 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 நீங்க குறை சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னா இப்ப கடைசி என்ன சொல்ல போறீங்க? ஏங்க இது எல்லாமே எங்களுக்கு சதி செய்யறாங்க. சதி திமுக அதிமுக செய்யல, உங்களுக்கு நீங்களே சதி செஞ்சுக்கிறீங்க. எப்படி? புகாரே கொடுக்கல, ஆளே வரல, வந்ததுக்கு பிறகு நின்று பேசுனீங்களா? இல்லை. பிறகு எதுக்கு கொளத்தூர், அங்கேருந்து என்ன வில்லிவாக்கம், இதெல்லாம் ஏன் போல? என்னால் முடியாது சாமி, என்னால் முடியாது. என்ன கொண்டு வெயிலில் போய் நின்று 196 தொகுதியெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்திருக்கிறாங்க. நாம் இன்னைக்கு தான் போயிருக்கிறோம். ஆனால் நாங்கள் அது என்னன்னா அவர்களுடைய ஆசை. என்ன ஆசை? இப்போ திரைப்படம் எப்படி எடுப்பாங்க? அங்கே இவங்க நடிப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு முதலீடு பண்றதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இவங்க அரசியலை நினைக்கிறாங்களோ என்கிற அச்சம் எல்லாத்துக்கும் இருக்குது. நான் ஏன் உங்ககிட்ட இதை கேட்டேன்னா, இதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர் இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருக்கிறப்ப எனக்கு திட்டமிட்டு இதே மாதிரி சில பகுதிகள் மக்கள் கூட முடியாத பகுதிகளை கொடுக்குறாங்க, பாதுகாப்பு குறைவின்மை, இன்னொன்று கூடுதலாக என்ன சொன்னார், ஆம்புலன்ஸை குறுக்க விட்டு எங்களை தடுக்கிறாங்க, ஆம்புலன்ஸ் போகும்போதெல்லாம் சில அதிமுக நிர்வாகிகள் தாக்குன அந்த காட்சிகளை கூட பார்த்தோம். அப்போ என்னுடைய பிரச்சாரத்தை தடுப்பதற்கு திமுக அரசு இந்த மாதிரி சதி செய்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போர்க்குரலை உயர்த்தி பேசினார். அதே மாதிரி விஜய் இன்னைக்கு பேசுகிறாரு. இப்போ விஜய் மட்டும் ஏன் சந்தேகப்படுறீங்க? அதை எதையும் ஒப்பிடாதீங்க சார். நீங்க எதை தான் ஒப்பிடுவீங்க? அதையாவது எனக்கு சொல்லுங்க அக்னீஸ்வரன். நான் வேணா கேட்குறேன், சொல்லுங்க. நேற்று ஆம்புலன்ஸ் உள்ள விட்டாங்களா? பஸ் உள்ள விட்டாங்க நேற்று. அந்த பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸா இல்லை? போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களா? நேற்று ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு, எடப்பாடி பழனிசாமி வழி விடுங்கன்னு சொல்லி அழகா வழிவிட சொல்லி போனாரு. அந்த காட்சியும் பார்த்தோம். நீங்களே பஸ் சொல்றீங்க, அதான் முதிர்ச்சியான தலைவருக்கு அடையாளம். அப்ப முதிர்ச்சி இல்லையா? 4 மாசத்துக்கு முன்னாடி முதிர்ச்சி இல்லையா? அப்புறம் நீங்க ரிட்டர்ன் நீங்க நேத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி நீங்க முதல் கேள்வியை கேட்டுட்டு வரும்போதே இங்கதான் வருவீங்கன்னு தெரியும். ரைட்டுங்களா? அதனால இதையும் அதையும் நீங்க முடிச்சு போடாதீங்க, தயவு செய்து குழப்பாதீங்க. 4 மாசத்துக்கு நீங்க முயற்சி பண்ண வர்றது அது மக்கள்கிட்ட எடுப்படாது, வேண்டாம். யாரு? நானு? ஆமா, சரி. அதாவது 4 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞானி இல்லை. 4 மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் அறிவிச்சாங்களா? அப்ப தேர்தல் அறிவிச்சாதான் உங்களுக்கு அந்த இது வரும். நடத்தை விதிமுறை அப்படித்தானே சொல்லுது, தேர்தல் ஆணைய சட்டம் அதுதானே சொல்லுது. இப்ப கொண்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு தனி சட்டம் போட்டாங்க. அப்ப பஸ்ஸே போக கூடாதுன்னு சொல்லி வருங்கால முதலமைச்சர் போய் மனு கொடுத்திருக்கிறாரா? எப்ப பஸ்ஸே போக கூடாது? இல்ல தோழர், பஸ்ஸே போக கூடாதுன்னு இல்ல. பாருங்களேன், நம்ம ஜெகதீஸ்வரன் பேசுற கூட ஏத்துக்கிட்டீங்க. எது? ஆனா நான் பேசும்போது இல்ல அவர் என்ன பேசினாரு? அவருக்கு பதில் எழுதி வச்சிருக்கேன். அவர் நான் அதாவது பஸ் சொல்லல, இல்ல பஸ் போக கூடாதுங்கிறதுக்கு கதை இல்ல. அந்த இடத்தை நீங்க பாருங்க,
அந்த 2 சைடும் உள்ள கேப்பை நீங்க பாருங்க, அதுக்குள்ள வாகனம் நிக்குது, விஜய் அவங்க பிரச்சாரம் பண்ற வாகனம் நிக்குது, அதுக்கு இடையில அந்த பஸ் போகுது. அதை நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்க மனசாட்சியை நீங்க தொட்டு நீங்க சொல்லுங்க, அது கரெக்டான ஒரு நகர்வுனா நான் ஏத்துக்கிறேன். சரி, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வராத ஒரு 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 தொந்தரவு, ஒரு முடக்குதல் வந்து விஜய்க்கு வருதுங்கிற வகையில் அவங்க சொல்றாங்க. அப்படிதான் சார் சொல்லி ஆகணும், வேற எப்படி சொல்லணும் சொல்லுங்க. நீங்க இதை சொல்றீங்களே, இந்த இதை மட்டும் ஒப்பிட்டு பேசுறீங்களே, அவர் 196 தொகுதி போனாரு, நம்ம எத்தனை தொகுதி போயிட்டோம் சொல்லுங்க. அது பதில் இல்லை, பதில் இல்லை, ஏன்னா செய்ய முடியாது. ஏன்னா அது கேமரா ஆன் டேக் ஷூட். அப்பா 1 மணி நேரம் நான் வெயில நின்னுட்டேன். எடு 1 மணி நேரம் இல்லங்க, இல்ல நான் படத்தை சொல்றேன். 8 நிமிஷம் இல்ல, அவர் படத்தை சொல்றேன். டேக் அப்படின்றதெல்லாம் அரசியல சொல்ல மாட்டாங்கல்ல. ஆகையினால இப்ப வந்து என்னன்னா, அது வந்து சார் தமிழ்நாட்டுல ரசிகர்கள் அவர் பின்னாடி இருக்கிறாங்க, அவரை பார்க்கணும்னு விரும்புறாங்க. ஆனா முதலமைச்சரா வரணும்னு விரும்புறாங்களான்னு தெரியல. இப்ப எம்ஜிஆர் ஐயா கூட்டம், ஏங்க எம்ஜிஆரை நீங்களும் ஒரு ஆளா? நீங்க போய் எம்ஜிஆர் அப்படி எம்ஜிஆர் நடிகர், எம்ஜிஆர் அப்ப நடிகரா தானே, எம்ஜிஆர் அப்ப நடிகரா தானே ஐயா இருந்தாங்க. அந்த டைம்ல எம்ஜிஆர் நடிகர், பேசவா எம்ஜிஆர் நடிகரா தான் பேசுறதுக்கு குறிச்சு வச்சுங்க. அடுத்து நீங்க பதில் சொல்லுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் காங்கிரஸ்காரர், ரைட்டா? 1952 சொல்றது கேளுங்க. நான் அந்த கணக்குகள் நீங்க 72ல சொல்லி முடிச்சிடுறேன். இவங்க வந்து இப்போ எங்களுடைய தலைவரை நடிகர்னு சொல்லுச்சுமே, எம்ஜிஆர் அவங்களும் 1972 நடிகரா இருந்தாங்க. சொல்ல வரேன். ஆனா 20 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் ஒன்னு இருக்கு. 20 வருஷம் மக்கள் இயக்கம் நடத்தி இருக்கோம். ட்ராக் இருக்குல எங்களுக்கு. ஆமா, எங்களுக்கு ட்ராக் இருக்கு. நண்பர் இன்பா, நீங்க பொறுங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன், காங்கிரஸ்காரர்னு சொன்னேன். அதுக்கு பிறகு 52ல இருந்து 72 வரைக்கும் திமுகவில் இருந்தார். பேரறிஞர் பெருந்தை அண்ணாவினால் என் இதயக்கனி என்று சொன்னார். நீங்கள் ஒரு முறை உங்கள் முகத்தை காட்டினால் 30 லட்சம் வாக்குகள் விழும் என்று சொல்லி தேர்தல் பிரச்சாரம், பாடல்கள், நாடகத்தில் இருந்து வந்தார். நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்குதான்னு தான் கேட்கிறோம். சரி, அது விஜய் மக்கள் இயக்கம்னு சொல்றாங்க. அது மக்கள் அரசியல் கட்சியா? இல்லங்க, மக்கள் சேவை தானே. அது எந்த வகையில இருந்தா என்ன? இல்லங்க, மக்கள் சேவை தான் அரசியல் கட்சியில பணியாற்றினார். இல்ல தோழர், மக்கள் சேவைங்கிறது மக்கள் சேவைங்கிறது புரட்சி தலைவர் மீது நீங்க எப்ப ஒப்பிடுறீங்களோ அங்கேயே நீங்க அவுட் மண்ண கவிட்டீங்க. புரட்சி தலைவரோட அவருடைய ஈகை வேற. புரட்சி நீங்க நடிகர்னு சொன்னனால எம்ஜிஆர் அப்படி நடிகரா இருந்தா வந்தாரு. வந்துற அக்னி நிறைவா சொல்லிருங்க, என்ன சொல்றீங்க? என்னத்த சார் நிறைவு பண்றது? நான் அப்படியே நிறைவு பண்ணிடுவா. என்ன பேசவே விட மாட்டேங்கிறாரு, என் நேரத்துல அவர் எடுத்துக்கிட்டாரு. சரி, நந்தாவை நல்லா பேச வர்றாரு, ஜெகதீஸ்வரனை விட்டுட்டாரு. என்னுடைய நோக்கம், என்னுடைய நேரத்தை வந்து நீங்க தயவு செய்து குறுக்கிடாதீங்க. உங்களுடைய நோக்கம் வந்து திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை ஒரு குறை சொல்லி, தேர்தல் ஆணையத்தில் அதுக்கு மேலதிகாரி நீங்க குளத்தூர்ல வந்து ஆர்வோ அதிகாரி, மாவட்ட லெவலில் கண்காணிப்பாளர் அவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மேல முடியலைன்னா நீங்க மாநில தேர்தல் ஆணையரை போய் கொடுங்க. என்னது ஒரே ஒரு கேள்விதான் சார். சார், நீங்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்டது பிறகு சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டு அரசியலில் பெண்களை பற்றி இழிவாக பேசிட்டாங்கன்றாங்கல்ல, அந்த கட்சியில் மாநில மகளிர் அணின்னு ஒன்று இருக்குல்ல சார், அவங்க தானே சார் புகார் கொடுக்கணும். அதில் வழக்கறிஞர் அணி வச்சு கொடுக்கணும்ல சார். ஒரு மாநில தலைவரே, அதாவது நடிகர் ஜோசப் விஜய், அவர் பிரமாண பத்திரத்தில் அப்படி தான் போட்டிருக்கிறாரு. அவரே போய் திரு செங்கோட்டையன் அவர்களையும் கூட்டிட்டு போய் நேர டிஜிபிட்ட கொடுக்குறீங்களே, அந்த சமூக வலைதளம் எங்க இருக்குது? அவங்கள பார்ட்டியா சேர்த்தீங்களா? அந்த கம்ப்ளைண்ட் வெளியில கொடுத்துருக்கிறீங்களா? ஒன்றுன்னு தெரியல. நாம வந்தா தமிழ்நாடு பூரா பேசு பொருள் ஆகும். அதோட நம்ம அப்படி போயிடுவோம். அந்த கம்ப்ளைண்ட் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? யாராவது நேரடியா போய் டிஜிபிட்ட கொடுக்குதுன்னா அந்த அரசியல் கட்சியினுடைய ஹையரார்கி இருக்குல்ல சார், படிநிலை, அதன்படி தானே சார் நீங்க போகணும். அதே நீங்க சொல்றீங்க, அது அவங்க விருப்பம். தலைவர் போவாரு, மகளிர் அணி நிர்வாகிகள் போவாரு. நீங்க யாருங்க அதை சொல்ல? இல்ல நான் யாரும் அதை சொல்ல? அப்படியா? அது அவங்க உரிமை இல்ல. சரி, நான் சொல்லல. அவ்வளவுதான். இல்ல இப்படித்தான் பண்ணணும்ன்ற முடிவை நீங்க ஏன் நிர்பந்திக்கிறீங்க விஜய் மேல, தாவேகா மேல? சார், நான் நிர்பந்திக்கல சார். ஒரு அரசியல் கட்சி ஆனதுக்கு பிறகு ஒரு சட்டத்தின் ரீதியாக ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளணும்ன்றதே தெரியலன்னு சொல்ல வரேன். சோ அதுவே தெரியாம களத்துக்கு வர்றாங்கன்றீங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். சரி, இதே மாதிரி தான் எல்லாத்துலயும் அவங்களுக்கு கொண்டு வர்றாங்கன்னு நான் பாக்குறேன்.
இவங்களை பொறுத்தளவுல நேரடியா வந்துருவோம் அப்படின்னாங்க இல்லையா? நீங்க அதை கூட விடுங்க சார், பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க, எல்லாரும் விமர்சனம் பண்ணலாம். சரி. ஆனா என்னை விமர்சனம் பண்ணினால், என் கட்சியை விமர்சனம் பண்ணினால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் உங்கள் செயல்பாடுகள், வாழ்வியல் முறைகள் எல்லாமே விமர்சிக்க கூடியதானே இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இவ்வளவு இத்தனை கோடி ரூபாய் நான் சேமிப்பு நிதியில் வைத்திருக்கிறேன். சார், உலகத்துல எங்காவது ஒரு மகன் அல்லது தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்ததை கேள்விப்பட்டீங்களா? 10 கோடி. இல்ல, அது தனிப்பட்ட பிரச்சனை. இல்ல நீங்க கொடுத்த பிரமாண பத்திரத்துல பிரமாண பத்திரத்துல இருக்கு. ஆமா, நாங்க இப்போ சார் பிரமாண பத்திரம் நீங்க பிரமாண பத்திரத்துல போட்டுட்டீங்கனாலே இட்ஸ் a public record. அது பொதுமக்கள் ஆவணம். நீங்க முழுமையாவே மறுத்துக்கங்க, நான் உங்களுக்கு நேரம் தரேன். பொதுமக்கள் ஆவணம் சார். எனக்கு இத்தனை கோடி இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அத்தனை கோடியும் எங்க போய் கொடுத்திருக்கீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் 2 ஆண்டுகளாகி போயிட்டோம் சொல்லி அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு பொருளாதார சித்திரவதை இருக்குதுன்னு அவங்க மனைவி சொல்றாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்களுக்கு நான் லோன் கொடுத்துக்கிறேன், அவங்களுக்கு நான் கடன் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டா, தாய்க்கும் தந்தைக்கும் கட்டிய மனைவிக்கும் பெற்ற பிள்ளைக்கும் கடன் கொடுத்த ஒரே அரசியல் கட்சி தலைவர் 52 இவர் ஒருத்தர் தானா? சரி, ஆக இதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். சட்ட ரீதியாக எதை செய்ய வேண்டும், எதை எங்கு எப்படி நாம நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரு புளூக்ல ஸ்ட்ரெயிட்டா நம்ம முதலமைச்சர் ஆயிட்டோம்னா என்ன செய்வது? அதுக்கு உண்டான யுக்தி தான் பாக்குறாங்கன்னு நான் பாக்குறேன். ஆனா அவர் ரசிகராக வைத்திருக்கிறார். ஆனால் உண்மையிலே அந்த ரசிகர்கள் தான் பாவம். இவரை நம்பி இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறதே.